राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। वृंदावनते कंडोमी நேத்தியெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண சமயம் இல்லை. ஏன்னா அழகான திவ்ய தேச யாத்திரையில் இருந்தேன். நேத்தியெல்லாம் தேரழுந்தூர் அந்த திவ்ய தேசம் எல்லாம் அது, அப்புறமா பரிமள ரங்கன், இப்படி அழகாக பல திவ்ய தேசங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் அழகான மார்கழி மாதம், அற்புதமான முதல் 3 நாளுமே சரியா, அந்த 4 நாளுமே மார்கழிக்கு முன்னாள் இந்த 3 நாளுமே அவ்வளோ அழகாக விதவிதமான திவ்ய தேசங்கள் சிவக்ஷேத்திரங்கள்லாம் சேவிச்சுட்டு வந்திருக்கேன். அழகாக நம்ம கடைசியாக சேஷசாயி, அதில் கண்ணனுடைய லீலைகள் இதெல்லாம் பார்த்தோம். நந்தனவனா, வசோசி, காணிகிராமா வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு பார்க்குறோம், கிருஷ்ணன் அழகா தன்னுடைய மாடுகளை எல்லாம் மேய்த்த ஒரு இடம். ஒரு நாள் இந்த பசங்கள்லாம் அப்பாவை பேசிட்டு இருப்பா, டேய் எப்படிரா அவனால் இதெல்லாம் முடியறது, நம்மள மாதிரி சாதாரண பையதான்டா. சில பசங்கள்லாம் பலராமன் வயசு, சிலதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய வயசு பசங்க, ஆனால் எல்லாம் ஒன்றா விளையாடும். 1 வயசு 2 வயசு வித்தியாசம் இருக்கும்ல. அப்போ இந்த பசங்கள்லாம் ஒரு நாள் கண்ணனை பார்த்து கேட்குற, டே எப்படிரா அது, நீ பாட்டுக்கு பூதனாவை கொள்கிற, நீ பாட்டுக்கு காளிய நர்த்தனம் ஆடுற, நீ பாட்டுக்கு மலையை தூக்குற, நீ பாட்டுக்கு சகடாசுரனை வதம் பண்ணுற, திருநாவர்த்தனை வதம் பண்ணுற, இது எப்படிரா முடியறது உன்னால்? நாங்கள்லாம் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்காமல் தப்பிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. இந்த அக்கா தங்கைகள்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் திட்டு வாங்குற வச்சுக்கோ. ஒருத்தன் சொல்லலாம், டே கிருஷ்ணனே அடியெல்லாம் வாங்குறான்டா, அதெல்லாம் விடுறா, நம்மளும் தான் அடி வாங்குறோம், நம்மளும் தான் திட்டு வாங்குறோம், அவனும் தான் அடி வாங்குறான், அவனும் தான் திட்டு வாங்குறான், அவன் அம்மா கட்டியெல்லாம் போட்டா வச்சுக்கோ, நம்மளையும் தான் கட்டியெல்லாம் போடுறா. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மள மாதிரி இருந்தாலும் அவன் திடீர்னு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறான். அது எப்படிடா கிருஷ்ணா, டே எங்களுக்கு அது புரியறதே இல்லைடா கிருஷ்ணா, ராத்திரி எல்லாம் நீ இன்னைக்கு எதானும் பண்ணிடுறியா, தூக்கம் வர மாட்டேங்கிறது, எப்படி பண்ணா, என்னமா பண்ணா, ஹோ அது எப்படி முடியும், இவனுக்கு மட்டும் எப்படி இந்த சக்தி இருக்கு, நேரம் காலம் கடந்து, அது எப்படிரா, இல்லைன்னா பகல் பொழுதெல்லாம் எங்களோட விளையாடுறாய், அங்கே ஓடுறாய் இங்கே ஓடுறாய் எல்லாம் பண்ணுறாய், ராத்திரி ஆடுனா கோபிகளோட அழகாக ராச நடனம் வேற ஆடுறாய், எல்லாம் உன்னால் எப்படி முடியறது? எங்களுக்கு இதை சொல்லா கிருஷ்ணா, சொல்லு, கோபிகள் ராச நடனம்லாம் விட்டுடு, மற்றெல்லாம் எப்படி பண்ணுற எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல கண்ணன் இடுப்பில் கையை வச்சுட்டு சிரிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது சொன்னால் அவங்களெலாம் புரியாதுடா, ஆனால் ஒன்னே சொல்கிறேன்டா, அதெல்லாம் என்னோட யோகமாயா பலம்டா. யோகமாயான்னா அதான்டா நான் சொல்கிறேன், அவங்களாம் சொன்னால் புரியாதுடா. விசேஷ சக்தியாடா, ஆமாம் இருக்கும், உனக்கு இருக்கும், பார்த்தா அப்படிதான் இருக்கு, ஆனால் எல்லா சமயத்துலையும் அதை காட்டுறதில்லை தெரியுமா. அது எப்போ தேவையோ அப்போ தாண்டா காட்டுறோம், யாருக்கு தேவையோ அவளுக்கு தாண்டா காட்டணும். எப்போ பார்த்தாலுமா யோகமாயா சக்தியை காட்டின்னு இருக்கிறது, விசேஷ சக்தியெலாம் எப்போ வேணும் அப்போ தான் காட்டணும்.
ஆனால் ஒன்றுடா கிருஷ்ணா, நீ சொல்கிற எதுவும் எங்களுக்கு புரியலை. ஆனால் ஒன்றுடா, எங்களுக்கெல்லாம் பாக்கியம்டா, உன்னோட நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது சந்தோஷம்டா அப்படின்னு எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிறாது. கண்ணனை அதே எப்படிடா எங்களுக்கு சொல்லாமல் நீ எப்படி இருப்பாய் அப்படிலாம் இல்லையா. சரிடா, எங்களுக்கு கேட்கணும்னு தோணிட்டு கேட்டுட்டோம், நீ தான் சொன்னி எங்களுக்கு புரியாதுன்னு. புரியலைன்னா விட்டுறோம்டா. எங்களுக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்டா கிருஷ்ணா, ஏன் தெரியுமா அதை கேட்டோம், நீ எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் எங்கெல்லாம் சாதாரணமாக பழகிற பேசுகிற தேமேன்னு இருக்காய், நந்த பாபா பெரியவா கிட்டலாம் மரியாதையோடு பேசுகிற, உன்னை புரிஞ்சுக்க முடியலடா. ஆனால் ஒன்று கிருஷ்ணாடா, கிருஷ்ணாடா என்னடா கிருஷ்ணாடாடா, அதான்டா கிருஷ்ணா, நீ எங்களோட இருக்க சந்தோஷம்டா, உன்னோட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்டா, இது மட்டும் எப்பயும் இருக்கட்டும்டா அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சிரிச்சா இருக்கலாம். அதனால் இந்த ஊருக்கு என்ன தெரியுமா பேர், ஹசன்புரம்னு பேர். ஹசன்புரா, ஹசன் அப்படின்னா சிரிக்கிறது. அழகா ஹசன்புரா, கண்ணன் கோப குழந்தைகளோட சிரித்த ஒரு இடம் இந்த இடம். ஜோரில் இடுப்பில் கையை வச்சுட்டு ஜாலியாக கண்ணன் சிரித்த ஒரு இடம். அடுத்து இங்கேருந்து போகலாமா, அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி எப்படி போவோம், இதெல்லாம் நல்ல தூரத்தில் இருக்கு. அழகா கரவுத் அப்படின்னு பேர், இல்லாட்டி காரோத் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல என்னன்னா கண்ணன் பலராமண்ணாவோட அழகா மாடுகள் மேய்ச்சான். கண்ணன் ரொம்ப பிடிச்ச வேலை இந்த மாடு மேய்க்கிறது. பலராமண்ணாவோட ரிலாக்ஸாக அலைவான், ஏகாந்தம், அது ஒரு சுகம். மகாத்மாக்கள்லாம் கூட அது மாதிரி ஏகாந்தமாக அலையிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக பண்ணுறான். சமர்த்த ராமதாஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, தனியாக அலைஞ்சிட்டு இருப்பார், காட்டுலேயும் மேட்டுலேயும் மலையிலையும் குகையிலையும் நதிக்கரையிலையும். இங்கே நதிக்கரைனா அங்கே மலை மேடு, அங்கே விட்டால் நகரங்கள் வயக்காடு, இண்டிடுக்கு இல்லாமல் எல்லா இடங்களையும் சுற்றின்னு இருப்பார் நம்ம சமர்த்த ராமதாசர். அந்த மாதிரி கண்ணன் பலராமனோட அழகாக மாடுகள் மேய்த்த இடம் கரவுத், கரவுத் அப்படின்னு பெயர். ஆச்சா, அடுத்து இங்கேருந்து போவோம். சேஷசாயில 5 கிலோமீட்டர்லாம் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக ஒவ்வொரு இடத்துல இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க இந்த இடம்லாம். பலராமன் கிருஷ்ணன்லாம் கிளம்பி மதுரா போயிடுறா இல்லையா. அப்புறம் அங்கிருந்து துவாரகா போயிடுறா. ஒரு காலகட்டத்தில் பலராமன் துவாரகையிலிருந்து இப்படி வர, இந்த விரஜமண்டலத்திற்கு அவள்லாம் பார்க்கணும், அவளுடைய க்ஷேமங்கள் எல்லாம் விசாரிக்கணும்னு பலராமர் வரார். பசங்களெல்லாம் மீட் பண்ணுறார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, எப்படி இருக்காய், என்ன பண்ணிட்டு இருக்காய், அப்பா அம்மா அப்படி இருக்கா, அக்கா தங்கையெல்லாம் அப்படி இருக்கா, கல்யாணம் ஆயாச்சு இல்லையா, எத்தனை குழந்தைகள், அப்படியே இருக்கியாடா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பால்ய சிநேகிதர்களை பார்த்து பேசினா ஒரு சந்தோஷம், குதூகலம், உற்சாகம். நிறைய பழங்கதைகள் பேசுவோம் இல்லையா. அது என்னடா மேட்டு தெருவு அந்த பையன் என்னடா பண்ணுறான், இந்த கீழத்தெரு பையன் என்ன பண்ணுறான், இன்னும் கிராமத்துக்கு வரலாம் அப்படி தான் பேசுவோம். மேட்டு தெரு கீழத்தெரு நம்மலாம் பேசினா அந்த ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் இருப்பான், நாம எப்படி இருக்கான், அந்த கடை என்னடா ஆச்சு அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி பலராமர் தன்னுடைய நண்பர்களை பார்த்து அவர்களை பற்றி எல்லாம் விசாரித்த ஒரு இடம் கரேரோ, இல்லாட்டி காரேரோ, காயரோ, கைரே, கைசேரே, கைசேரே அப்படின்னா அந்த மாதிரி எப்படி இருக்காய் அப்படின்ற மாதிரி பகவான் பலராமன் தன் நண்பர்களிடம் குச்சலம் விசாரித்த இடம்.
ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹசன்புரா, அப்புறமா காரவுத், அதுக்கப்புறம் கரேரோ, இதெல்லாம் பார்த்துட்டோமா? அடுத்து இங்கேருந்து போவோம். கரேரோலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு இடம் இருக்குது, பனாச்சௌலி, பிரச்வாலி, பர்ச்சாவாலி அப்படிலாம் சொல்கிறான். இந்த இடங்கள்லாம் பாகவதத்துலேயும் கர்க்கசமிலையும் சொல்லப்பட்டதே இல்லை. நிறைய இடங்கள்ல என்னடா பண்ணானா, ஊர் ஊரா காடு காடா அலைஞ்சு கோபிகைகளுக்கு விதவிதமான ஆனந்தங்கள் கொடுக்கறது லட்சியமான ஒரு கண்ணன். எப்பேற்பட்ட லட்சியம் இல்லையா? ஏன்னா அந்த கோபிகைகள் அவனுக்காக இயங்குகிறார்கள், அவனுக்காக தவம் இருக்கிறார்கள், அவனுக்காகவே உருகுகிறார்கள், அவனுக்காக இயங்குகிறார்கள். இப்போ திருமங்கை மன்னனுக்காக பகவான் பல இடங்களில் பல லீலைகள் பண்ணுறார். தேரெழுந்தூர் அங்கே அப்படிதான் லீலை பண்ணி திருமங்கை ஆழ்வார் அவ்வளோ அழகாக பகவானை கொஞ்சி மயங்கரார். அது மாதிரி திரு இந்தலூர் பெருமாள், வாசிவல்லீர் இந்தலூரீரே வாழ்ந்தே போம் நீரே வாழ கட்டி நீ அழுப்போ ஒன்றும் காட்ட மாட்டேங்கிறாய் அப்படின்னு சொல்லி பகவான் எடுத்து கோச்சிக்கிறார். இப்படி விதவிதமான லீலைகள் பகவான் எல்லாருக்குமே பண்ணுறான். அப்போ கோபிகள் அந்த குழந்தைகள் எவ்வளோ இயங்குறா, எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கா. அது வெறுமே பெண்கள், கண்ணன், ராசக்கிரீடை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த தாபத்தை கொடுப்பதும் கண்ணன், அவளுடைய பிரேமையை விருத்தி பண்ணுறதும் கண்ணன், விரகத்தை அதிகப்படுத்துறதும் கண்ணன், அந்த விரகத்தை சாந்தி பண்ணுறதும் கண்ணன். நிஜமாவே அவனுக்காக இயங்குற மனசை கொடுக்கறது அவன் தானே. இல்லாட்டி அவனுக்காக எப்படி மனசு இயங்கும் இல்லையா? ஸோ இந்த இடம் என்னடானா, இங்கேயும் கண்ணன் கோபிகைகளோட ராசக்கிரீடை ஆடினான். எந்த கோபிகைகள்னு அவனுக்கு தான் லிஸ்ட் தெரியும். யாரும் அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எந்தெந்த கோபிகைகளுக்கு எந்தெந்த நாள், எந்தெந்த இடம், எந்தெந்த விதம் எல்லாம் அவனே அறிவான். அதனால் கண்ணன் நிறைய இடங்களில் ராசக்கிரீடை பண்ணியிருக்கார். அந்த கோபிகைகள் ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறான். அவள் ஆயுசு முழுக்க நினச்சி வாழும்படியான அனுபவங்களை கொடுத்து அவர்கள் அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே வாழ வைக்கிறானாம் கண்ணன். அதனால் கண்ணன் ராசமாடின இடம் இந்த பனாச்சௌலி, பர்ச்சாவலி இப்படியெல்லாம் பேர். சரியா? அடுத்து இங்கேருந்து போவோமா? இந்த ஹசன்பூர், அதுக்கப்புறமா கரௌத், கரேரா, பனாச்சௌலி. இந்த இடம் பேர்லாம் மறந்து போயிடும், திரும்ப கேளுங்க. சரியா? கேட்டுட்டே வர என்ன ஆகும்னா, ஒரு நாள் இந்த இடங்கள்லாம் நீங்களும் உங்கள் காலால் நடப்பேன். சரியா? அடுத்தது பலைன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இடத்துல என்னன்னா, இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அப்பப்போ ராதாராணியையும் கண்ணனையும் கொண்டாடி மகிழ்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சு அவளுக்கு அலங்காரம் பண்ணுவா, அவளுக்கு விதவிதமான சாப்பாடு கொடுப்பா, 2 பேரையும் உட்கார வச்சு விதவிதமாக சங்கீதம் பாடி நாட்டியம் ஆடுவா. இதெல்லாம் உண்டு. இந்த இடத்துல கோபிகைகள்லாம் ராதையும் கண்ணனையும் அழகாக ஒரு சிம்ஹாசனத்தில் உட்கார வச்சு ஆனந்தமான பிரேம கீதங்கள்லாம் பாடுறாளாம். ஒருத்தி வீணை வாசிக்கிறா, ஒருத்தி தபலா தட்டுறா, ஒருத்தி புல்லாங்குழல் வாசிக்கிறா, ஒருத்தி பாடுறா. இப்படி அழகா இந்த ராதா கிருஷ்ணனை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு இவர்கள்லாம் கொண்டாடுறா. அப்படியே அவள் ஆடி பாடி மயங்கி நல்லா அந்த குலால் பொடி இருக்கும் இல்லையா, ஹோலியோடைய சிவப்பு பொடி, அதை எடுத்து ஜம்முன்னு ராத மேலே கண்ணன் மேலே அப்படி வீசிண்டு ஆடுறாளாம். அப்படி ஒரு அனுபவம் அவளுக்கு. நிஜமாவே அந்த கோபிகைகள் அந்த ராதையையும் கண்ணனையும் அப்படி கொண்டாடுறாளாம்.
அப்படி கோபிகைகள் ராதையும் கண்ணனையும் உட்கார வச்சு ஆடி பாடி பகவான் மேலேயும் ராதாராணி மேலேயும் அந்த குலால் பொடிகள் எல்லாம் தூவி ஆனந்தத்தில் தளச்ச ஒரு இடம் பலைன். என்ன அழகான இடங்கள் பார்த்துக்கணும். ஹசன்புரா கண்ணனுடைய லீலைகளை பற்றி கோப குழந்தைகள் கேட்க கண்ணன் சிரிச்சுட்டே பதில் சொன்ன இடம். அப்புறமா காரவுத் கண்ணனும் பலராமனும் ஃப்ரெண்ட்ஸோட மாடுகள் மேய்த்த இடம். கரேரோ பலராமர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றியெல்லாம் விசாரித்த இடம். பனாச்சௌலி கண்ணனும் கோபிகைகளும் ராசமாடின இடம். பலைன் கண்ணனையும் ராதிகாராணியும் உட்கார வச்சு கோபிகைகள்லாம் ஆடி பாடி கண்ணன் மேலே ராதாராணி மேலே ஜம்முன்னு குலால் பொடியெல்லாம் போட்டு தூவி விளையாடின இடம். ஆச்சா, அடுத்தது எங்கே போகிறோம்? பாய்காவ், பயா கிராமா பாய்காவ் அப்படின்னு. கண்ணன் அழகாக ஃப்ரெண்ட்ஸோட மாடு மேய்க்க போவான். பல நாள் என்ன பண்ணுவா, இந்த குழந்தைகள் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்துடுவா. சில நாள் என்ன ஆகும்னா கொஞ்சம் சமயமாயிடும். அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நாள் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சாச்சு, இன்னும் சாப்பாடு வரலை. சில நாள் என்ன ஆகும்னா ஏதாவது பையனுக்கு பிறந்த நாள் இருக்கும், அவள் வீட்டிலேயே சாப்பாடு அனுப்புவாள். இல்லாட்டி முக்கால்வாசி நாள் யசோதா நான் எல்லா பசங்களும் சாப்பாடு கொடுத்துட்றேன்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாளாம். ஏன்னா இந்த பையன் அப்பப்போ ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா, அவள்லாம் சமாதானப்படுத்துக யசோதா அப்பப்போ அவளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து விட்டுருவாளாம். எல்லாருக்கும் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. அப்போ அன்றைக்குன்னு பார்த்து ஒன்றும் வரலையாம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பசிக்கடைய குட்டி 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 கிராமங்கள் உண்டு, இது ஒரு கிராமம். இந்த குழந்தைகள்லாம் அப்படி பசியோட உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த கிராமத்தில் இருக்க பெண்கள்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பானையில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கொடுத்தாலாம். உடனே ஜம்முன்னு அழகாக அந்த பசங்களும் கிருஷ்ணனும் பால் குடிச்சு அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் சமாதானமானாலாம். பசியிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிதான். அதனாலே இந்த கிராமத்துக்கு பேர் பாய் கிராமான்னு பேர். அழகா பயா அப்படின்னா பால். கண்ணனும் கோப குழந்தைகளும் பால் குடித்த இடம் பாய்காம் அப்படின்னு பேர். சரியா? என்னெல்லாம் பார்த்தோம்? ஹசனபுரா, கரௌத், கரேரோ, பனாச்சௌலி, பலைன், பாய்கிராமா. அடுத்து இங்கேருந்து எங்கே போகிறோம்? உஜானி அப்படின்னு எல்லாம் தள்ளி தள்ளி ஒவ்வொரு இடமா இருக்குது. என்ன உஜானின்னு பேர். உஜானி கதர், உஜியானி அப்படின்லாம் பேர். அவள் ஊரில் மாற்றி சொல்லுவாள். இங்கிலீஷ் எழுதும்போது இந்தி எழுதும் மாறுறது. இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, கண்ணன் ஆனந்தமாக தன்னை மறந்து புல்லாங்குழல் வாசிக்கிறான். கண்ணனுடைய புல்லாங்குழலில் எல்லாரும் மயங்குவா. யார் மயங்க மாட்டா? கல், மரம், செடி, கொடி, மாடுகள், மிருகங்கள் எல்லாம் மயங்கும். அப்போ யமுனை மயங்காமல் இருப்பாளா? யமுனா நதியும் மயங்கி அப்படியே ஆடி, இந்த சோழலாம் வருதில்ல, அப்படி ஆட்டம் மாதிரி இருக்கான். இந்த ருத்ரப்பிரயாகையில் கோட்டேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் சுவாமி ஹரிதாஸ்கிரி குருஜி ஜலசமாதியான இடம். அப்போ அந்த இடத்துல அந்த வேகமாக வருவா அலக்கநந்தா. அந்த இடத்துல சிவபெருமான் அந்த குகையில் தான் இருந்தார், தபஸ் பண்ணார். அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த குகை ஓரத்தில் தான் இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல வந்தோன்னு ஒரு வட்டம் அடிச்சுட்டு தான் அலக்கநந்தா ஃபர்தராக போவாள். அந்த மாதிரி இந்த யமுனா கிருஷ்ண வேணு கானம் கேட்டவளுக்கு
அந்த ஆடும் பொழுது முன்ன பின்ன ஆடுவோம் இல்லையா, சில சமயங்களில் ரொம்ப குஷியாகி விதவிதமாக ஆடுவோம். இந்த யமுனா ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகிடுத்தான். இப்போ கிழக்கு பக்கமாக நதி ஓடிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன், நதி அப்படியே தானே போயிட்டு இருக்கோம், ரிவர்ஸில் வராது. ரிவர்ஸில் சமயத்தில் நதியை நீங்கள் பார்க்கணும் வச்சுக்கோங்களேன். நான் பார்த்தது துவாரகையில் கோமதி நதி. அந்த என்னென்னா கடலில் சங்கமிக்கிற இடம் துவாரகையில். அப்போ அங்கே சந்தியா வேளையில் பார்த்தோம்னா இந்த நதியில் ஜலம் இப்படி கடலை நோக்கி போகும். விடியற் காலம்பரை பார்த்தோன்னா கடலில் கொஞ்சம் அலைகள் ஜாஸ்தியாகி கடல்லேருந்து நதிக்கு தண்ணி வரும். பார்த்தா நதி ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வண்டியெல்லாம் ரிவர்ஸ் எடுக்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளைட் ரிவர்ஸ் வரும், ட்ரெயின் ரிவர்ஸ் ரொம்ப ரேராக நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி நதி ரிவர்ஸில் பார்க்க முடியுமோ? இந்த இடத்துல கிருஷ்ணவேணுகானத்தில் யமுனையே அப்படி ரிவர்ஸில் வந்தாலாம், தன்னை மறந்து போயிட்டாலாம். அதனால் உஜானி அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அர்த்தம். இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்போ யமுனை சாதாரணமாக தான் ஓடிட்டு இருக்கா. ஆனால் கண்ணனுடைய வேணுகானத்தில் மயங்கி யமுனை பின்னாலேயே வந்த ஒரு இடம் இது உஜானி. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? கிருஷ்ணனுடைய மகிமையை கோப குழந்தைகள் கேட்க கண்ணன் சிரித்த ஹசன்புரா, கண்ணனும் பலராமனும் கோப குழந்தைகளோட மாடுகள் மேய்த்த கரௌத், பலராமன் துவாரகையிலிருந்து வந்து தன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி குசலம் விசாரித்த இடம் கரேரோ, கண்ணனும் கோபிகளும் ராசமாடின இடம் பர்ச்சாவலி பானாச்சௌலி. அடுத்தது ராதையும் கண்ணனையும் சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு கோபிகள் ஆடி பாடி ராதை மேலே கண்ணன் மேலே அந்த குலால் பொடியை தூவி விளையாடின இடம் பலைன். சாப்பாடு ஒரு லேட்டான சமயத்தில் கண்ணனும் கோப குழந்தைகளும் அந்த ஊரில் இருக்க ஸ்திரீகள் பானையில் பால் கொடுக்க அதை குடித்த இடம் பாய்காம். கண்ணனுடைய வேணுகானம் கேட்டு யமுனையும் ரிவர்ஸில் போன இடம் உஜானி. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.